இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா, ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே பிளாக் பண்றாங்க. ஒரு வயசான பாட்டி பூத்துல ஓட்டு போடுறதுக்காக போறாங்க. ஆனா அங்க இருக்கிற அதிகாரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓட்டை அவரே போட்டுடுறாரு. ஃபர்ஸ்ட் இருக்கிற சின்னத்துக்கு அவங்க கிட்ட கேட்காமலே. ஒரு இளைஞர் பூத்துல ஓட்டு போட போறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களுடைய ஓட்டை வேற யாரோ போட்டுட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு கிடையாது. அவரு ஷாக்கா, என்னங்க எனக்கு ஓட்டு இல்லையா, என் ஓட்டை யாருக்கு போட முடியும்னு முறையீடு பண்ணி கேட்கும்போது யாருமே சரியான ரெஸ்பாண்ட் பண்ணாததால அந்த பூத்து முன்னாடியே இருந்து போராட்டம் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, Hey, everybody. இதெல்லாம் விடுங்க. ஒரு கும்பல் சொல்லிட்டு இருந்தாங்க, கூட்டம் எப்படி ஓட்டா மாறும், கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. மாறுதே. 78% ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல அது ஹிஸ்டரி. ஆனா இன்னைக்கு 3 மணி வரைக்குமே 70% ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ கூட்டம் ஓட்டா மாறும். ஆனா அது எவ்வளவா மாறி இருக்குங்கிறது மே 4ஆம் தேதி நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம், நான் என்னுடைய ஓட்டை போட்டுட்டேன், நீங்க போட்டுட்டீங்கன்னு நம்புறேன்.